அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. நாம் இந்த வகுப்பில் நம்ம கலந்துக்கிட்டதோட நோக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வகுப்போட நோக்கம் குரானை தெரிஞ்சுக்கிறதுக்கான வகுப்பு இது கிடையாது. அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு எந்த விஷயம் நமக்கு இப்போ தெரியணும் அப்படின்னாலும் நம்ம அதை ஈஸியாக நம்ம கற்றுக்கிறதுக்கான வழிவகை இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்குது. அதனால் இந்த வகுப்போட நோக்கம் குரான்னா என்ன நம்ம ஓதி கொடுக்கறதுக்கான வகுப்பு இது கிடையாது. அடுத்து நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான வகுப்பாக இது அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. யாரும் நம்மக்கிட்ட மார்க்க சம்மந்தமாக என்ன கேள்விகள் கேட்டாலும் நம்ம சரியாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கான வகுப்பாக இது அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இந்த நம்ம அறிஞராக ஆகக்கூடிய விஷயங்களில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. மறுமை நாளில் அதுவே நமக்கு பெரிய பாரதூரமாக அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால அதுக்கான வகுப்பு இது கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மறுமை நாளில் 3 நபர்களை அல்லாஹ் விசாரிப்பான். அதில் முதல் நபராக யார் அல்லாஹ் விசாரிப்பான் அப்படின்னா, போரில் உயிர் தியாகம் செஞ்ச நபரை அல்லாஹ் விசாரிப்பான். அவங்களுக்கு செய்த அருட்கொடைகளை அல்லாஹ் எடுத்து காமிச்சு, இது மூலியமாக நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது, இறைவா நான் உனக்காக நான் போரில் தியாகம் செஞ்சேன், என்னோட உடலை உயிரை நான் இழந்தேன், உனக்காக தாண்டா அல்ல நான் இதை செஞ்சேன் அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்லுவாங்களாம். அதுக்கு இறைவன் புறத்துலேருந்து இறைவன் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னா, அப்படி கிடையாது, நீ மக்கள் மத்தியில் நீ உயிர் தியாகம் செஞ்சவன் அப்படின்னு நீ போற்றப்படணும்னு நீ நினைச்ச, அதுக்கான பலன் உனக்கு அந்த உலகத்திலே கிடைச்சிருச்சு, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் முகம் குப்புற அவங்கள நரகத்தில் தள்ளுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த நபராக யாரை அல்லாஹ் சொல்லணும் கேட்பான் அப்படின்னா, மார்க்கத்தை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆலிமை அல்லாஹ் விசாரிப்பான். அவங்களுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை எடுத்து காமிச்சு, இது மூலியமாக நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, இறைவா நான் உன்னோட மார்க்கத்தை குரானை கற்றுக்கிட்டு நான் உனக்காக உன் மார்க்க பணியை நான் செஞ்சேன், மக்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாம் நான் இருந்தேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்லிடுவாங்களாம். அதுக்கு அல்லாஹ் அப்படி கிடையாது, உன்னை எல்லாரும் ஆலிம், இனி எல்லாமே அறிந்தவன் அப்படின்ட்டு எல்லாரும் உன்னை பாராட்டணுங்கிறதுக்காக உன்னோட செயல்பாடு அதுதான், உன்னோட நோக்கம் அதுவாக தான் இருந்துச்சு, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் அனுப்புவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா செல்வந்தர் அல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பானா, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடையை வச்சு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், நீ எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்து மூலியமாக எதுக்கெல்லாம் எது மூலியமாலாம் தர்மம் செய்ய முடியுமோ, என்னென்ன நன்மைகளை நான் செய்ய முடியுமோ அந்த செல்வத்தை வச்சு அது எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு அவங்க செல்வந்தர் பதில் சொல்லுவாங்களாம். அதுக்கு இறைவன் சொல்லுவானா, அப்படி கிடையாது, உன்னை எல்லாரும் வள்ளல்னு புகழணும்னு நீ நினைச்ச, அதுக்கான இதை நீ அந்த நோக்கத்துக்காக தான் நீ செஞ்ச, அதை நீ அடைஞ்சிட்ட, நீ நரகத்துக்கு போ அப்படின்ட்டு அல்லாஹ் நரகத்தில் தள்ளுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம நோக்கம் என்னவா இருக்கோ அதுக்கான பலனை தான் நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ அறிஞனாக நம்ம ஆகிறோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. அதே மாதிரி நரகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, ஒரு மனிதர் நரகத்தில் போய் விழுகிறதுக்கு முன்னாடியே அவரோட குடல் போய் வெளியில் விழுகுமா. அந்த குடல் வெளியில் விழுந்து அந்த குடலை சுற்றிக்கிட்டு அப்படியே எப்படி அந்த செக்கை இழுக்கிறதுக்கிட்ட சுற்றுமோ அது மாதிரி அந்த மனிதர் அந்த குடலை சுற்றிக்கிட்டே அவர் நரகத்தில் அப்படியே இருப்பாராம். அப்போ நரகவாசிகள்லாம் பார்த்துட்டு கேட்பாங்களாம், ஏன்பா நீ ஏன் இந்த நரகத்துக்கு வந்த, நீ உலகத்தில் இருக்கும்போது எங்களுக்கு நல்லதை சொன்ன, நல்லதை செய்ய சொல்லி நீ ஏவுன எங்களுக்கு, நீ கெட்டதுலேருந்து எங்களை தடுத்த, இவ்வளோ நன்மையான காரியம் நீ செய் நல்லவனா இருந்தியே, ஆனால் உனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்ட்டு அந்த நரகவாசிகள் அந்த மனிதரை பார்த்து கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், உங்களுக்கு நான் நல்லதை செய்ய சொல்லி நான் சொன்னேன், ஆனால் அந்த செயலை நான் செய்யலை,
உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் தடுத்தேன், ஆனால் அந்த செயலை நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதனால தான் நான் இந்த தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்களாம். அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கற்றுக்கு இந்த வகுப்போட நோக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அதில் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணமாக இந்துக்களை பற்றி நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம எப்படி சொல்லுவோம், அவங்களோட பிஹேவியர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இந்துக்களாக இருக்கக்கூடிய வீடுகளை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம், அவங்க இந்து வீடாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கோலம் அவங்க போடுவாங்க, அவங்க எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல நாள் இதெல்லாம் வச்சு தான் அவங்க எந்த செயலையும் துவக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அடுத்து அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க கோயிலுக்கு போவாங்க, அவங்க கோயிலுக்கு போகிறதுனா அர்ச்சனை செய்வாங்க, அது அதுக்காக தேங்காய் பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, அங்கே அவங்களுக்கு திருநீரோ இல்லை குங்குமமோ அவங்களுக்கு அங்கே பிரசாதமாக கொடுக்கப்படும், அதை அவங்க நெத்தியில் பூசிக்குவாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களோட வேண்டுதல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்காக கடவுளுக்கு முன்னாடி அவங்க மண் சோறு சாப்பிடுவாங்க, அவங்க தீ மிதிப்பாங்க, இல்லைன்னா அழகு குத்திக்குவாங்க, அவங்களோட முடியை கோயிலில் போய் காணிக்கையாக செலுத்துவாங்க, இதெல்லாம் அவங்களோட வணக்க வழிபாடாக இருக்கும், அவங்களோட வேண்டுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட ஃபாஸ்டிங் ஐட்டம்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க விரதம் இருப்பாங்க, அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு நாளில் அவங்க விரதம் இருப்பாங்க, அந்த நாளில் கறி கவுச்சி இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, வெறும் சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, ஆடி மாதம் வந்துச்சுன்னா அவங்க கூழ் ஊற்றுவாங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அவங்க குடும்பத்தில் யாருக்கும் அம்மா போட்டிருந்துச்சு அப்படின்னா அது சாமியே இறங்கிருச்சு அப்படின்னு ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க, எந்த விஷயத்தையும் அவங்க ஹார்டாக உள்ள விஷயம் ரொம்ப பயபக்தியாக அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட புனித தலங்கள்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டோம்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அவங்க காசிக்கு போவாங்க, அவங்க ராமேஸ்வரம் போவாங்க, அங்கே உள்ள மத போதகர்களை அவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அவங்க குருக்கள்னு கூப்பிடுவாங்க, இல்லை சாமின்னு கூப்பிடுவாங்க இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், அவங்களோட வேத புத்தகங்களை நம்ம படித்து பார்த்து நம்ம சொல்கிறோமா? இல்லை. எதை வச்சு நம்ம சொல்கிறோம், அவங்களோட செயல்பாடுகளை நம்ம கவனிக்கிறோம், அதுவும் இதுவெல்லாம் மேலோட்டமாக கவனிச்சதை வச்சு நம்ம இதெல்லாம் சொல்ல முடியுது நம்மளால். அதே மாதிரி கிறிஸ்தவர்களை அவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள பற்றி நம்மள்ட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களோட வேத புத்தகமாக பைபிள் அவங்க வச்சுருக்காங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமையான அவங்க சர்ச்சுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட வணக்க வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க மெழுகுவத்தி ஏற்றுவாங்க, அவங்களுக்கு புனித தலமாக அவங்க எதை நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேளாங்கண்ணிக்கு போவாங்க, அங்கே உள்ள பெண் கன்னியாஸ்திரிகள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க இறைவனுக்காக அவங்கள அர்ப்பணித்து அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க ஃபாதர் அவங்க சர்ச்சில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபம் எப்படி பண்ணுவாங்கன்னா முட்டி போட்டு கண்ணை மூடி கையை கூப்பி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க கழுத்தில் சிலுவை அணிஞ்சிருப்பாங்க, அவங்க அவங்க மத நம்பிக்கையில் உள்ளவங்க மற்றவங்களுக்கு நன்மையை செய்யணும்னு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸ் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க, இது எல்லாம் நம்ம அவங்கள பற்றி சொல்லுவோம். அப்போ இந்துக்களை பற்றி நம்ம கேட்டாலும் கிறிஸ்தவர்களை பற்றி நம்ம கேட்டாலும் ஓரளவு நம்ம வெளிப்பார்வைக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். இதுக்காக அவங்களோட வேத நூல்களை நம்ம போய் படித்தோமா அப்படின்னா அதை படித்தது கிடையாது, வெறும் அவங்களோட செயல்பாட்டை மட்டும் வச்சு தான் நம்ம இந்த முடிவுக்கு வர்றோம். அதே மாதிரி அந்த மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட முஸ்லீம்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளை பற்றி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களோட பதில் என்னவா இருக்கும், அவங்க முஸ்லீம் பெண்கள் பர்தா போட்டிருப்பாங்க, அவங்களோட முகம் வெளியில் தெரியாது, அவங்களோட கண்கள் தான் வெளியில் தெரியும், அவங்க வெள்ளிக்கிழமையானா தொழுகைக்காக போவாங்க, ஒவ்வொரு நாளும் 5 நேரத்துக்கும் அவங்க பள்ளிவாசல்லேருந்து பாங்கு சப்தம் கேட்கும், ஏதோ அரபில் ஓதுவாங்க,
அவங்க இதில் வந்து வட்டி வாங்க மாட்டாங்க, அவங்க இது பெருநாள் தினத்தில் நேரத்தில் அவங்க பிரியாணி செய்வாங்க, அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்மளை பற்றி அவங்க என்னென்ன விஷயங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்காங்களோ இதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் முஸ்லீமோட வாழ்க்கை, இதுதானா, இது மட்டும் தானா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சாயிதர் அலி அவங்க ஐஷர் அலி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு ஐஷர் அலி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. யார் கேட்குறா? சாயிதர் அலி அவங்க போய் கேட்குறாங்க. அது போய் கேட்கும்போது அவங்க வந்து ஐஷர் அலி அவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா, நீ குரானை படிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி எதை கேட்குறாங்க? குரானை நீ படிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் ஐஷர் அலி அவங்க விளக்கம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணம் குரானாவே இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க நினச்சிக்கிறாங்களாம், உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடுன்னு நான் நினச்சேன், இனிமேல் நம்ம யாருக்கிட்டையும் நம்ம எப்போவும் நம்ம போய் கேட்கக்கூடாது இறக்குற வரைக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டதா சாயிதர் அலி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு? குரானாக இருக்குது. குரானை நம்ம படித்தோம் அப்படின்னா குரானில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை முறையாக இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. எதெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கானோ அது எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட வாழ்க்கையிலேருந்து தவிர்த்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு சொல்லப்படும், என்ன சொல்லப்படும்? நாலேஜ் இஸ் வெல்த். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு தான் செல்வம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படும். அப்போ நமக்கு ஏராளமான அறிவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவுனால நமக்கு யூஸா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஏன்? அது வெற்று அறிவுனால நம்மள்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அது வெற்று அறிவு தான். அது சும்மா வெறும் நாலேஜ், அவ்வளோதான். அதனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு குடிப்பழக்கம் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம குடியை பற்றி உங்களுக்கு என்ன, இதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன, நீங்கள் எதனால் இதை குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஒன்றே சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ரெஷர்லாம் குறையுது, நல்லா ஆழ்ந்த தூக்கம் வருது, நான் வந்து என் மனசில் உள்ளதெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது, என்னென்னமோ அவங்களோட டிப்ரெஷன் குறையிறதுக்காக நான் இந்த குடிப்பழக்கத்தை நான் கையில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் உள்ள நன்மையை நீங்கள் சொல்லிட்டீங்க, இதில் உள்ள தீமைகளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அந்த இதுக்கான தீமைகளை நன்மைகளை விட அதிகமாக பட்டியல் போடுவாங்க. இதெல்லாம் யார் சொல்லுவா? அந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த பதிலை அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்களுக்கு நன்மையும் தெரியும், நன்மையை காட்டிலும் தீமை அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ பொதுவாகவே நம்மளோட அறிவு என்ன சொல்லும்? நம்ம அறிவு நல்லா வேலை செய்யக்கூடியவங்க நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம வந்து நல்லது அதிகம் இருந்துச்சுன்னா ஒரு செயலை நம்ம செய்வோம், கெட்டது அதிகம் இருந்துச்சுன்னாக்கா நம்ம அந்த செயல்லேருந்து தவிர்த்துக்கும். இது சாதாரணமாக பேசிக்காக நம்ம சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு உள்ளது. ஆனால் அதே அந்த குடிகாரவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதில் தீமை அதிகம்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் அதுலேருந்து நான் வெளியில் வரலை அப்படின்னு அவங்க அதுலேயே ஊறி போகிறது இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு அறிவு இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய தீமைகள் தெரியுது, அந்த குடும்பத்தை அவங்களால சரிவர கவனிக்க முடியலைங்கிறது தெரியுது, இதனால கடன் வாங்குறோங்கிறது தெரியுது, இதனால எத்தனையோ இளம் விதவைகள் இந்த நாட்டில் இருக்காங்கங்கிறது எல்லா விஷயமும் தெரியுது, அவங்களோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுறது அவங்களுக்கு தெரியுது, அதனால வந்து அவங்களால சரிவிகித சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியலைங்கிறது தெரியுது. என்னென்ன கேடுகள் இருக்கோ எல்லாம் நம்மை விட இந்த குடிக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஆனாலும் அந்த குடிப்பழக்கத்தினால அவங்கள வெளியில் வர முடியலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வெறும் அறிவு, வெறும் நாலேஜ் மட்டும் நம்மகிட்ட இருந்தாக்கா நமக்கு அது மூலியமாக எந்த யூஸும் நமக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றான், 62வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மசலுள்ளதீன கும்மிலு தௌராத், யாருக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டுச்சோ அவங்களுக்கு லம் யஹ்மிலுகா, அதை பின்பற்றாம இருந்தாங்கல்ல அவங்களுக்கான உதாரணம் க மசலில் ஹிமார், அவங்களுக்கான உதாரணம் கழுதையா அல்லாஹ் சொல்றான். அடுத்து அந்த கழுதையை எப்படி சொல்றான் அப்படின்னா, யஹ்மிலு அஸ்பாரா, ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவங்க அவங்க அப்படின்ட்டு தௌராத் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதை எப்படியோ அது மாதிரி தான் அந்த மக்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இந்த தௌராத் வேதத்தை பத்தி அல்லாஹ் 7வது அத்தியாயத்துல 145வது வசனத்துல சொல்லும் போது, பலகைகள்ல அவருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எழுதணும்.
யாருக்காக? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக இறைவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பலகையில நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த பலகையில அந்த எழுதி கொடுக்கப்பட்ட அந்த இதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான அறிவுரையா அதுல இருந்துச்சு, அனைத்திற்கும் விளக்கமாகவும் அது இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த தௌராத்துங்கிற வேதம் எப்பேற்பட்ட வேதம், அந்த வேதத்தை பத்தி அல்லாஹ் இவ்வளவு சிலாகிச்சு சொல்றான். அப்படிப்பட்ட வேதம் வழங்கப்பட்டவங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதை அப்படின்னு சொல்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு, அதை படிச்சாங்க. ஆனா அது அவங்க செயல்பாட்டுல இல்லாதனால அவங்களுக்கான உதாரணம் எப்படி கழுதைக்கு நம்ம என்ன முதுகுல சுமக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அழுக்கு துணியை நம்ம சுமந்திருக்கோமா இல்லை பட்டாடைகளை நம்ம சுமந்திருக்கோமா அப்படிங்கிறது அந்த கழுதைக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி அந்த மனிதர்களுக்கு அவங்களுக்கு என்னங்கிறதே தெரியாம அவங்க இருந்துட்டாங்க. அது அவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வராதனால அவங்களுக்கான உதாரணமா அல்லாஹ் இதை சொல்றான். அதே மாதிரி யூதர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல சொல்றான், தன்சவுனன் அன்ஃபுசக்கும் அன்தும் தத்லூனல் கிதாப். உங்களை மறந்துட்டு வேதத்தை படிச்சுக்கிட்டே நீங்க மக்களுக்கு நல்லது சொல்றீங்களா? நல்லது சொல்லணும்னா நீங்க ஃபாலோ பண்ணல, ஆனா மக்களுக்கு நீங்க நல்லது சொல்றீங்க. அஃபலா தாக்கிலும் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். இப்ப தௌராத் வேதம் அந்த மக்களுக்கு படிச்சாங்க, ஆனா மக்கள் அதை செயல்படுத்தாத மாதிரி இருந்துகிட்டு மக்களுக்கு நல்லது சொல்றாங்க. இது எந்த வகையில சரியா இருக்கும்? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வெற்று அறிவு, நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு மூலியமா நமக்கு அதனால பயன்படுத்தாம நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதனால எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லும்போது, அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அறம்ங்கிறது என்னன்னா கூர்த்தீட்டக்கூடிய கருவி. அந்த அளவுக்கு இந்த கருவி மாதிரி ஷார்ப்பான அறிவு ஒரு மனுஷனுக்கு வழங்கப்பட்டு இருந்தாலும் அதை அவங்க பயன்படுத்தாம இருந்தாங்க அப்படின்னா மரத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்ட்டு அவர் திருக்குறள்ல சொல்றாரு. கிட்டத்தட்ட நம்மளோட இஸ்லாமும் இதே தான் சொல்லுது. அப்ப பேசிக்கான விஷயங்கள் நம்ம செயல்படுத்தாதம நம்ம வெறும் நாலேஜ் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன? குர்ஆனை நம்ம அறியறது வெறும் குர்ஆனை தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது. இந்த வகுப்போட நோக்கம் நம்மளுக்கான மாற்றத்துக்கான வகுப்பு தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்? நம்ம அறிவாளியா ஆகுறது இந்த வகுப்போட நோக்கம் கிடையாது, நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்காக தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆனை நம்ம எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா கடலோட ஒப்பிடலாம். ஏன் கடலோட அப்படின்னாக்கா, கடல் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அந்த கடல்ல நாம ஒரு காலகட்டம் நமக்கு இருந்துச்சு. எந்த மாதிரி காலகட்டம்? நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிஞர்கள்ட்ட நம்ம தேடி போய் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு இருந்துச்சு. ஆனா இன்றைய சூழ்நிலையில மார்க்கத்தை நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலையை இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கான். அப்ப நம்ம மார்க்க கரையிலேருந்து மீன் பிடிக்கிறதுக்கும் ஆழ்கடல்ல போய் மீன் அதுல உள்ள பிரம்மாண்டம் பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. அந்த மாதிரி கரையிலேருந்து நம்ம மீன் நமக்கு கிடைக்குமானா கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். நம்ம தேவைக்கு நம்ம கரையிலேருந்து நம்ம மீன்களை பிடிச்சுக்கலாம். ஆனா அதோட பிரம்மாண்டத்தை நம்ம உள்ள போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆழ்கடலுக்குள்ளதான் போகணும். ஆழ்கடலுக்குள்ள போறது சாதாரண விஷயமா நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது கண்டிப்பா. அதுக்குன்னு நிறைய கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கணும். அதுக்குன்னு தனியான ஒரு பயிற்சி நம்ம எடுக்கணும். அந்த உள்ளுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கான ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படும். அந்த அலைகள் நம்மளை புரட்டி போடும். உள்ளுக்குள்ள நம்மளால சர்வசாதாரணம்னாலும் போயிட முடியாது. அந்த அலைகள் நம்மளை புரட்டி போடும். ஆனா அதை நம்ம சமாளிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அங்க உள்ள வாடை காத்து நம்மளுக்கு உடம்ப தாக்கும். அது நம்மளால ஏத்துக்க முடியாது, நமக்கு உடம்பு முடியாம போகும். அதையும் நம்ம சமாளிக்கணும். அதுல அப்படி எல்லாம் கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம ஆழ்கடலுக்குள்ள நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அங்க பல அரிய வகை பொக்கிஷங்களை நம்மளால பார்க்க முடியும். பல பிரம்மாண்டமா ஏன்னா நம்ம நிலத்துல இருக்கிறத காட்டிலும் கடலுக்குள்ள ஏராளமான அரிய வகை பொக்கிஷங்களை இறைவன் வச்சிருக்கான். அந்த மாதிரி தான் இந்த குர்ஆனை நம்ம கடலோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம குர்ஆனை தெரிஞ்சுக்கிறது இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம தெரிஞ்சிருக்கிறது எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, கரையில நின்று மீன்
சிரிச்சா நமக்கு என்ன வேல்யூ இருக்கும், அது மாதிரி தான் நம்ம கற்றுருக்கோம். நம்ம ஆள் கடலுக்குள்ளே போகணும், நிறைய குரானில் என்னதான் சொல்லப்படுது அது எல்லாம் நம்மளோட வாழ்வியல் மாற்றமாக நமக்கு ஆகணும் அப்படின்னா நம்ம நிறைய கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அல்லாஹ் குரானில் சொல்கிறான், யா ஐயுகல்லதீன ஆமனும், இறை நம்பிக்கையாளர்களே, இத்தக்குள்ளா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுக்கோங்க, வல் தண்டூர் நப்சுன் மா கத்தமத் பிகதீன், மறுமைக்காக நாளைக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இதை மேலோட்டமாக இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, மறுமை நாளுக்காக நம்ம என்ன நன்மைகளை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இன்னும் நம்ம ஆழமாக நம்ம இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது என்ன இதில் சொல்கிறான், லி கதீன் அப்படின்னா நாளை, நாளைக்கு நீங்கள் என்ன சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறான். பொதுவாக மனுஷனுக்கு ப்ரெஷருக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நாளைய பற்றின சிந்தனை தான் அவனுக்கு ப்ரெஷருங்கிறது ஒன்று உண்டாகுது. நாளைக்கு என்ன நம்மளோட நிலைமை எப்படி இருக்க போதோ, நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு அந்த மனிதன் சிந்திக்க அவனுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ நீ செய்ய வேண்டியதை நீ சரியாக செஞ்சியன்னா, இப்போ நீ என்ன செய்யணுமோ அதை நீ கவனி, அதை ஃபஸ்ட்டு நீ சரியாக செய். அப்படி சரியாக செஞ்சியன்னா ரிசல்ட் உனக்கு கண்டிப்பாக சரியாக தான் வரும், உனக்கு எந்த பாதிப்பும் வராது, உனக்கு ப்ரெஷர் தேவையில்லை அப்படின்னா அல்லாஹ் இந்த வசனத்தில் உள்கருத்தாக இதில் ஒன்று இருக்குது. இதை நம்ம ஆழமாக நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நமக்கு இதுலேருந்து தெரியுது. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி நம்ம பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எதுக்காவது பயந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. மறுமைக்காக அவங்க பயந்துருக்காங்க. ஆனால் சாதாரண நிகழ்வுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்த மாதிரி எந்த செய்தியும் நம்மளால பார்க்க முடியல. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரிவர அவங்க செஞ்சதுனால அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்படாமல் இருந்திருக்காங்க. அப்போ நமக்கு அதை நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம தினமும் பயிற்சி எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை விஷயங்களை கஷ்டம்தான், சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வாழ்வியலே இது மாறணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கணும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வரும், ஷைத்தான் நிறைய நம்மளை வழிகெடுப்பான். ஆனால் அதையும் மீறி நம்ம இதை பயிற்சியாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். எப்படி ஆயிஷா அலி அவங்கள்ட்ட கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணம் குரானாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களோ, அது மாதிரி நம்மளை பற்றி மற்றவங்களோட பார்வை நம்மளோட குணமே குரானா மாறணும். இதுதான் இந்த வகுப்போட நோக்கம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கான முயற்சியையும் பயிற்சியையும் நம்ம எடுத்து வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.